ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ரியா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்டி. வீட்டில் யாருமே இல்லை. ஒயின், நாங்கள் மேலே இருக்கோம். நீ அப்படியே டெரஸ்க்கு வந்துடுறியா? நாங்கள் மேலே தான் இருக்கோம். இதோ வரேன். என்ன ஒயின், உங்களை சீக்கிரமானு சொன்னேன்ல, இவ்வளோ லேட்டாக வந்திருக்க. இது ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் சீக்கிரம் முடிக்கணும்ல. மேம் வேறு திட்டிகிட்டே இருக்காங்க. காலையிலே வந்திருந்தானா இப்போ முடிச்சிருக்கலாம். சாரிடி, வீட்டில் கொஞ்சம் வேலையாகவே இருந்துச்சு. அதான் வர நேரத்தை பாரு. வா, அண்ணன் திட்ட போகிறான். இது என்னடி டெரஸ் இவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கல. எங்கள் அண்ணன் தான். இதான் ரூம். எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கான் பாரு. அவனுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் வீட்டில் இருக்க ரூமில் தங்காமல் மேலே வந்து இந்த ரூமில் தங்கிட்டு இருக்கான். சரி, நீ உட்காரு. அப்போ ஜேகே ரூம்லேருந்து வெளியே வந்தான். ஜேகேண்ணா, ஹாய். ப்ராஜெக்ட் இருக்குன்னு தெரியுதுல்ல. இதான் வர நேரமா? மணி 5:30 ஆகுது. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டேவே ஆயிரும். இதான் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுற லட்சணமா? நீ இருக்கன்னு தானே நாங்கள் எவ்வளோ லேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? ப்ளீஸ்ண்ணா, இதை மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி தாயேன். ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணணும். அதாண்ணா நாங்கள் பண்ணுறோம். நீ எங்களுக்கு கைட் பண்ண போதும். சரி, கொடுங்க. இதான் ப்ராஜெக்டா? ஆமாண்ணா. நல்லா இருக்கா? ஓகே தான். சரி, இதெல்லாம் அங்கே மாட்டேன். சரிண்ணா, கொடுங்க, நானும் பண்ணுறேன். அப்படி. ஒயின், என்ன லைட்டெல்லாம் இப்படி மாட்டியிருக்கா? பிரிட்ஜுக்கு மேலே லைட் எறிகிற மாதிரி செட் பண்ணணும். பிரிட்ஜுக்கு அடியில் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கா. உங்கள் அப்பா வந்து அங்கே எதுவும் வேலை பார்க்க போகிறாரா? அண்ணா, சரிண்ணா, ஏதோ சரி பண்ணிடுறேன். சரி, இது எப்படி? இந்த பக்கம் ஒரு இதெல்லாம் சால்ட்ரிங் பண்ணு. நீ அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும். ஓகேண்ணா. அண்ணா, இந்த பக்கம் இது ஓகே தான். எப்படி இருக்கட்டும். ஆனால் பிரிட்ஜு கீழேருந்து மேலே அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம். வை. சரிண்ணா. ஜிகே ரொம்ப மேன்லியா அவன் ஷர்ட் பட்டன் 2 போடாமல் ரொம்ப ஹேண்ட்ஸமாக உட்காந்து அவன் சிஸ்டருக்கும் எனக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். உங்கள் அண்ணன் சூப்பராக இருக்காங்கடி. செம்ம அழகாக இருக்காங்க. ஐயா, எங்கள் அண்ணனை பார்த்ததே இல்லையா? ஒவ்வொரு நாளும் உங்கள் அண்ணன் ஒவ்வொரு மாதிரி அழகாக தெரியுறாங்கடி. சரி, ஓகே பண்ண. இப்போ திட்டுவான். அண்ணா, இதெல்லாம் ஓகே தான். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? என்ன பண்ணுமோ அதை அப்படியே சொல்ல போகிறேன், அவ்வளோதானே? ஜேகே எப்படி ஒயின்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஒயின் ஜேகே பேசுகிறத நோட் பண்ணுறதை விட்டுட்டு அவன் லிப்ஸே பார்த்துட்டே இருந்தான். பேசும்போது எவ்வளோ அழகாக இருக்காங்க. என்ன பண்ணுற? நான் என்னண்ணா என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். அது ஓகேண்ணா, அப்படியே சொல்லிடுறேன். நான் என்ன சொன்னேன்? அது ஐயோ, அது வந்து ஜேகே பக்கத்தில் இருந்து ஒரு நோட் எடுத்து உன்னோட ஹெட்டில் அடிச்சுட்டு, நான் பேசுகிறத கவனிக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கா? அண்ணா, சாரி. நீங்கள் சொல்லுங்கண்ணா, நான் கவனிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பேட்டரி கனெக்ஷன் கொடுங்க. ஓகேண்ணா. ஒயனும் ரியாவும் எல்லாத்துக்கும் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. ரியா, பேட்டரி இல்லையா? இதில் இருக்கு பாரு. இல்லை. பேட்டரி பத்தலடி. என்னாச்சு? பேட்டரி இல்லைண்ணா. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா என்னெல்லாம் வேணும்னு பார்த்து எடுத்து வைக்க மாட்டிங்களா? பண்ணுறதே லாஸ்ட் மினிட்ல. இதில் எதுவுமே இல்லை உங்ககிட்ட. ஒன்று அது கொடு இது கொடுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்கிட்ட பேட்டரிலாம் இல்லை. பக்கத்தில் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வாங்க. அண்ணா, அது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. சரிண்ணா, ப்ளீஸ் நீ போய் வாங்கிட்டு வரியா? என்னெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. இது என்ன என் ப்ராஜெக்டா? ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் என்னை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா? எனக்கும் ஒர்க் இருக்குது. அதை போட்டுட்டு தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா தானே இருக்கீங்க? போங்க, போய் 2 பேரும் வாங்கிட்டு வாங்க. அண்ணா, பாதியில் போட்டு போனால் அப்படியே வந்து கண்டினியூ பண்ண முடியாதுண்ணா. அதே பிரச்சனை இல்லைடி. போய் பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ணா, அது விடு, அண்ணன் கேட்க மாட்டான். சரி, நீ இரு. நீ அண்ணன்கிட்ட கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வை. ஓகேயா? ஓகே ரியா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. சரிடி. ரியா அங்கேருந்து போனதும் வைன் ஜங்குக்கே பார்த்துட்டு இருந்தா. என்ன பண்ணுற? அதுண்ணா, அவள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வைக்க சொன்னான். நீங்கள் சொல்லுங்கண்ணா, நான் எழுதிக்கிறேன். ஜேகே பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் வைன் ஜேகே சொல்கிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணாமல் அவன் ஷர்ட் பட்டன் போடாமல் இருக்கிறதையும் அவனோட செஸ்ட்டு தெரிகிறதையுமே பார்த்துட்டே இருந்தான். என்ன பண்ணுற? எழுதிக்கிறேண்ணா. கொடு, நானே எழுதுறேன். ஜேகே வாங்கி பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தான். ஜங்குக்கண்ணா, நீங்கள் இவ்வளோ டேட்டா போட்டிருக்கீங்க. இது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? இல்லை, சும்மா கேட்டேண்ணா. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. அதான் நானும் டேட்டா போட்டுக்கலான்னு இருக்கேன். வலிக்குமாண்ணா?
சங்கு பையனை நிமிந்து பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அகைன் குனிஞ்சு எழுதிட்டு இருந்தான். ரொம்ப செலவாகுமாண்ணா? அந்த சால்ட்ரிங் மிஷின் எடுங்க, செலவே இல்லாமல் பண்ணி விட்றேன். இருக்கட்டும்ண்ணா, எனக்கு டேட்டூலாம் வேணாம், சும்மா கேட்டேன். சங்குக்கு அகைன் எழுதிட்டே இருந்தான். அண்ணா நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி அண்ணா. என்ன நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அண்ணா? எதுக்கு, என் தங்கச்சிட்ட போட்டு கொடுக்குறதுக்கா? சரி அப்படிலாம் இல்லை, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களா, அதான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஆமாம், ஒரு 10 பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரையல் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று ஓகே பண்ணணும். ட்ரையல் பார்த்துட்டா? என்ன ட்ரையல் பார்த்துட்டேன்னா? சங்குக்கு வந்து ஒயின் ஒரு கேவலமான லுக்கில் பார்த்துட்டு இருந்தான். இல்லைண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதையும் நான் நினைக்கல, நீங்கள் எழுதுங்க. சங்குக்கண்ணா, நீங்கள் லவ் பண்ணுற 10 பொண்ணுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் 10 பொண்ணை லவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் தான் சூப்பராக இருக்கீங்களே. எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஒரு 3 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். 3 பொண்ணையா? சங்குக்கண்ணா, நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, செம்ம கலராக இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஸ்கின் பல்லன்னு இருக்குது. உங்கள் ஸ்கின் கேர் சீக்ரெட் மட்டும் சொல்கிறீங்களா? ப்ளீச்சிங் பொடி போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு, நீயும் பல்லன்னு ஆகிடுவா. ப்ளீச்சிங் பொடியா? சும்மா தானே சொல்கிறீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நான் உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குவா. ஜங்குக் புக்கை மூடிட்டு, ஃபஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குவா. கேளுங்கண்ணா. நான் எந்த பையனையும் லவ் பண்ணல, நான் இப்போ வர சிங்கிளாக தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட அதை பற்றி கேட்கவே இல்லையே. இல்லைண்ணா, பசங்க பொண்ணுங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் இதை தான் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதான். நான் என்ன கேட்க வந்தேன்னா, உன்னை யார் என் தங்கச்சிக்கு பேரா போட்டது? அவன் மட்டும் தனியாக பண்ணியிருந்தாலும் நேரம் முடிச்சிருப்பான். உன் கூட சேர்ந்து பண்ணுறேன்னு தான் இன்னும் இது பெண்டிங் வச்சுட்டே இருக்கான். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் அதில் 2 பேரை பேர் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரோட எஃபர்ட் இருக்கணும்ல. நீனே சும்மாவே இருக்க எப்போ பார்த்தாலும். எனக்கு தெரிஞ்ச அவள் தான் இதுக்காக எல்லாருக்கும் பண்ணுறா. ஒரு பேட்டரி கூட நீ வாங்க போக மாட்டேற. நான் தானே போகிறேன்னு சொன்னேன், அவள் தான் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அதான். இந்தா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன், இதை நல்லா படிச்சுட்டு போ, இதையாவது நல்லா பண்ணு. ஓகேண்ணா. அப்போ லைட்டாக மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஜங்குக்கண்ணா, மழை பெய்யுது. லூசு, மழை பெய்யுது. ஆமாண்ணா, மழை பெய்யுது. செம்மையாக இருக்குல்ல, வாங்க நம்ம மழையில் விளையாடலாம். லூசு, பைத்தியமா நீ? ப்ராஜெக்ட் நினைது பாரு. சீக்கிரம் எடு. போய் நான் இருந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் ஜேகேயோட ரூம்குள்ளே வச்சுட்டு இருந்தா. இடிக்காமல் போ தெரியாதா? எத்தனை தடவை அடிப்ப? சாரிண்ணா. இந்தா இதெல்லாம் கொண்டு போய் வை. இன்னும் ஜேக்கையும் அங்கே இருந்த எல்லா திங்ஸையும் அவசரமாக ரூம்குள்ளே போய் வச்சாங்க. அப்படியே தண்ணி விழாத இடமா பார்த்து ஓரமாக போய் நின்றுட்டு ஒயின் அவள் கையை மட்டும் நீட்டி மழையை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. சூப்பராக இருக்கணும், உங்கள் டெரஸ்லேருந்து இந்த மழையை ஃபீல் பண்ணவே அப்புறம் நல்லா இருக்கணும். ஜேக்கையும் ஒரு குட்டி ஸ்மைலோட மழையை பார்த்துட்டு இருந்தான். ரியா? ரியா சுச்சு மழையில் மாட்டிருப்பாளா? ஹலோ ரியா. என்னண்ணா, எங்கே இருக்க? நான் ஷாப்பில் தானே இருக்கேன், திடீர்னு மழை வந்துடுச்சு. ஓகே, நீ ஷாப்பில் இரு, மழை நின்னதும் பார்த்து வா, ஓகேயா? ஓகேண்ணா. ஓகே ரியா, எதனாலும் கால் பண்ணு. ஓகேண்ணா. என்னாச்சுண்ணா? ஷாப்பில் தான் இருக்கலாம். ஓகே. அப்போ ரெயின் ட்ராப்ஸ்லாம் ஒயினோட ட்ரெஸ்ஸில் பட்டு அவள் ட்ரெஸ்லாம் நனைய ஆரம்பிச்சிச்சு. ட்ரெஸ்ஸெல்லாம் நினச்சிட்ருக்க? அது பரவாயில்லண்ணா, எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? நினைவோமா? எனக்கு மழையில் நனையெல்லாம் பிடிக்காது. ஜேகே அந்த பக்கம் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருந்தான். ஒயின் அவள் கையை ரப் பண்ணிகிட்டே இருந்தான். ரொம்ப குளிர்துலண்ணா. மழை பெஞ்சா குளிராம? ஆனால் ரொம்ப குளிர்துண்ணா. ஒயின் அவன் ஹேண்டை ரப் பண்ணி அவள் கண்ணத்தில் வச்சுட்டே இருந்தான். ஜேகே அவன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு ஒயின் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தான். ரொம்ப குளிர்துல? ஆமாண்ணா, ரொம்ப குளிருது. எங்கள் வீட்டு தெரஸ்லாம் இவ்வளோ குளிராது. நம்ம நனைஞ்சிருந்தோன்னா குளிராது, நம்ம நனையாமல் ஓரமாகவே நிற்கிறோம், அதான் நமக்கு குளிருது. ஏற்கனவே குளிருது, நீ வேறு நோயின்னு பேசாமல் இருக்கியா? ஓகேண்ணா, ஆனால் குளிருது. ஒயின் அகைன் அவள் கை ரப் பண்ணிகிட்டே இருந்தான். ரொம்ப குளிருது, கீழே வீட்டுக்கு போயிடுவோமா? அண்ணா, மழையை தாண்டி தான் கீழே போக முடியும், நம்ம நனைஞ்சிருவோமே. ரொம்ப குளிர்தாண்ணா? ஆமாம். ஒயின் அவள் கையை நல்லா ரப் பண்ணி ஜேகேயோட ஃபேஸில் வந்து வச்சா. ஜேகேக்கு அது ரொம்ப ஹீட்டாக அவ்வளோ வார்மாக இருந்துச்சு. ஜேகே அதை கண்ணை மூடி ஃபீல் பண்ணான். என்னாச்சுண்ணா? ஓகேவா? ஓகே தான், எடு கையெடு.
நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கண்ணா. ஓகே. ஜேகே இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து ஒயின் பக்கத்தில் வந்து நின்னான். அதுவே ஜேகேக்கு அவ்வளோ வார்மாக இருந்துச்சு. அண்ணா இன்னும் உங்களுக்கு குளிர்தா? ஆமாண்ணா எனக்கும் குளிர்து. மழை எப்படிண்ணா நிற்கும் தெரியலையே. இன்னும் ப்ராஜெக்ட் வேறு முடிக்கலையே. ஜேகே இங்கேருந்து மெதுவாக மூவ் ஆகி ஒயினுக்கு பேக்கில் வந்து நின்னான். அவன் ஒயின் பாடி மேலே படுற மாதிரி வச்சு சாஃப்டாக மூவ் பண்ணான். ஒயின் அதை கூட நோட் பண்ணாமல் மலையில் கை வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஜேகே ஒயினோட செஸ்ட்டு கீழே அவனோட ஹேண்ட்ஸ் வர மாதிரி ஒயினை டைட்டாக ஹக் பண்ணான். அண்ணா அண்ணா என்ன பண்ணுறீங்க? விடுங்கண்ணா. இப்போ குளிர்தா? அது சொல்லு, குளிர்தா? இல்லைண்ணா குளிர்ல, எனக்கும் குளிர்ல. ஜேகே ஒயினோட ஷோல்டரில் ஃபேஸ் வச்சு அவன் நெக்கை ஸ்மெல் பண்ணிட்டே அண்ணா ஒயின் இப்போ குளிர்தா? இல்லைண்ணா. ஜேகே ஒயினை ஃப்ரண்ட்டில் திருப்பி ஒயினை டைட்டாக ஹக் பண்ணோம். அண்ணா அண்ணா என்ன ஹீட்டாக இருக்குண்ணா? எனக்கும் அப்படி தான் இருக்கு. ஜேகே ஒயினை மூவ் பண்ணிகிட்டே அங்கேருந்து கவுச்சில் போய் உட்கார வச்சோம். அண்ணா அகைன் குளிருது. எனக்கும் தான். என்ன பண்ணலாம்? அண்ணா அது ஒரு ஷர்ட் ஈரமாக இருக்கு, கழட்டிப்போமா? அண்ணா கழட்டிப்போம். ஜேகே ஒயினோட ஷர்ட்லேருந்து ஒவ்வொரு பட்டனாக அன்பட்டன் பண்ணோம். அண்ணா இதெல்லாம் வேணாமே. எனக்கு வேணுமே. ஜேகே ஒயினை லைட்டாக பெண்ட் பண்ணி அவளுக்கு மேலே வந்தோம். அண்ணா மேலே நிற்கிற வர மட்டும் ப்ளீஸ். ஜேகே ஒயினோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணி பைட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ணா 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 என்னாச்சு? மெதுவா அண்ணா. மெதுவாக பண்ண உனக்கு ஓகேவா? ஓகே ஓகே தான் அண்ணா. அண்ணா மெதுவா. ஓகே. ஜேகே என்னோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அண்ணா ஜேகேண்ணா ஜேகேண்ணா குளிர்தா? இல்லைண்ணா குளிர்ல, கொஞ்சமாக இருக்கு. ஜேகே அவனோட ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயினை அவனோட லேப்பில் உட்கார வச்சோம். அண்ணா அண்ணா ரொம்ப ஹீட்டாக இருக்குண்ணா. ஒயின் ஜேகே டைட்டாக ஹக் பண்ணோம். அவன் பேக்கில் ஹேண்ட் வச்சு சாஃப்டாக ரப் பண்ணிட்டு இருந்தான். ஒயின் என்ன பண்ணுற? நோ ஒயின் வேணும். அண்ணா ரொம்ப குளிர்தில்ல உங்களுக்கும்? ஜேகே ஒயினோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அண்ணா அண்ணா ஜேகேண்ணா லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டல? ஆமாண்ணா. ஆமாம் பண்ணுறேன். என்ன ஜேகேண்ணான்னு கூப்பிட்றேன். அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறேன். ஜேகேண்ணா அவள் எப்படி இருப்பான்னு தெரியுமா? ஜேகேண்ணா கை எடு வேணும். எனக்கு வேணும். கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேனே. அண்ணா கீழே. ஓ சாரி, பட் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இங்கே வா. ஜேகே ஒயினை இன்னும் க்ளோஸாக எழுதான். ஜேகேண்ணா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு நீ தாண்டி. ஜேகேண்ணா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ரியா கூட தெரியும். உங்கள்கிட்ட சொன்னது இல்லையா? சொன்னதில்ல. நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஜேகேண்ணா இப்போ கூட எனக்கு டைம் கொடுக்கணும் தான் ஒன்று இங்கே விட்டுட்டு அவள் போயிருக்கா. ஜேகேண்ணா ஆனால் இந்த மழை நான் பிளான் பண்ணதில்லை. ஜேகேண்ணா விட்டுங்கண்ணா, நான் கீழே உட்காரு. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நீ இப்படி உட்காரு. ஜேகேண்ணா கீழே ஒரு மாதிரி இருக்கா? ஆமாண்ணா. உன்னை டிஸ்டர்ப் பண்ணுதா? ஆமாண்ணா. அதை நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடி. ஜேகேண்ணா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்ன ஜேகேண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா? ஜேகேண்ணா கை எடுன்னு. ஜேகேண்ணா வேணாமா? வேணாம் ஜேகேண்ணா விட்டுங்க. லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு நீ எதுவுமே சொல்லலை. அது ஜேகேண்ணா உனக்கு எனக்கு பிடிக்கும் தானே? ஜேகேண்ணா நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் என்ன எப்படி? ஆமாம்
ஒன்று தான் பிடிச்சிருக்கு. என்னை பார்த்துட்டே இருக்குள்ள இந்த கண்ணை தான் பிடிச்சிருக்கு. சிக்கனா சிக்கனான்னு கூப்பிடல இந்த லிப்ஸ் தோண்டி பிடிச்சிருக்கு. சிக்கனா 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 நானும் உங்களை பார்த்துக்கிட்டேலாம் இல்லை. ம் அப்படியா? என்ன நீ பார்த்துக்கிட்டே இல்லை? இல்லை. ஏய் போய் சொல்லாத. நீ என்னென்ன ஆங்கிள் எல்லாம் பார்த்தேன்னு எனக்கு தெரியாதா? அண்ணா நான்லாம் பார்க்கல. ஓ இந்த கண்ணு ரெண்டும் என் லிப்ஸை பார்க்கவே இல்லை. என் ஷர்ட் விலகாதா? அதுக்கிடையில் என் பாடி தெரியாதான்னு அப்படியே உட்காந்து தேடிட்டே இல்லை. அதெல்லாம் சும்மா. சும்மா நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கூட நீ என் லிப்ஸ் அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அது கூட சும்மா இல்லை அண்ணா. அதெல்லாம் சும்மா தான். ஓ சீக்கிரம் என்னோட இப்போ பிடிச்சி இன்னும் அவனுக்கு க்ளோஸாக இழுத்துட்டு ஏய் இப்படி என் மேலே உட்காந்துருக்கும் போது கூட இப்படி பச்சையாக போய் சொல்கிறேன். நீ என்ன வேணால் போய் சொல்லிக்கோ, பிரச்சனையே இல்லை. நான் வேணான்னு கூட சொல்லிக்கோ. ஆனால் நான் டிசைட் பண்ணிட்டேன் நீ தானே. ஓகேண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் நோனா இப்போவே என்ன சொல்கிறேன்? அது 2 minutes டைம் தரேன், யோசிச்சுக்கோ. சிக்கனா ஏய் ஏன்டி எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றேன்? சிக்கனா சொல்லு. ஓகேண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆனால் நோ சொல்லணும். அண்ணா பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? ஆமாம். நான் ஃபர்ஸ்ட் வேணா நோ சொல்லிவிட்டு நாளைக்கு ஓகே சொல்லவா? ஜேகே அவன்கிட்ட இருந்து வைனமோ பண்ணிவிட்டு ஏய் என்ன சொன்ன? அது வந்து நான் இப்போ நோ சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் என்ன சொன்னேன்னா நான் ஃபஸ்ட்டு அடி பாவி உன்னை என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னா நான் இப்போ ஓகே சொல்லிட்டேன்னா நீங்கள் என்னை விட்டுருவீங்கல்ல, அப்படியே சொல்ல வந்தேன்னா நீ அப்படி. ஜேகே அகைன் அவனோட ஹிப்பை பிடிச்சி அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இழுத்தான். அண்ணா குத்துச்சுண்ணா. குத்துதா? ஆமாம். ஆக மொத்தம் உனக்கு எல்லாமே ஓகே அப்படி தானே? இல்லைண்ணா அது நிஜமாவே லவ் பண்ணுறீங்களா? சும்மா எனக்கு ஒரு நைட் மட்டும் லவ் பண்ணுவோமா? அண்ணா அண்ணா தானே ஒரு நைட் மட்டும் போதும். நோ ஜேகே ஐ லவ் யூ தான். ஒரு நைட்டில் வேணாம், எல்லா நைட்டும் கூட. ஏய் எல்லா நைட்டும் உனக்கு ஓகேவா? ஓகே தான் ஜேகே, நீ தானே? எனக்கு ஓகே தான். இப்படி தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? நீ என்கிட்ட எப்படி பண்ண? நீயும் என் ஷர்ட்டெல்லாம் கலட்டிட்டு உன் மடியில் உட்கார வச்சுட்டு தானே பண்ண? ஓகே ஷர்ட் போட்டுக்கிறியா? நான் ப்ராப்பராக பண்ணுறேன். இல்லை குளிர்தில்ல, இன்னும் மழை நிற்கல ஜிக்கி. ஏய் ஃபயன் நீ சரியான ஆள் தான். ஜிக்கி குளிர்து ஒயின் ஜிக்கி டெக்டாக ஹக் பண்ணான். போதும் எனக்கு குளிரல விடு. ஜிக்கி ரொம்ப குளிர்து ஜிக்கி. நான் கல்யாணத்துக்குலாம் ஓகேவே சொல்லலை. நோ தான். நீ டேட்டூலாம் போட்டிருக்க, நீ ரொம்ப அழகாலாம் இருக்க, நீ 10 கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு வச்சுருக்க. உனக்குலாம் யாராவது ஓகே சொல்லுவாங்களா? உனக்கு ஓகே சொல்லிவிட்டு உனக்கு யாரும் பார்த்துடாம பாதை கற்றுக்கிட்டேலாம் என்னால் இருக்க முடியாது. அதனால நோ தான் கன்ஃபார்ம் நோ தான். கன்ஃபார்மாக நோ தானா? நோ தான். அப்போ ஏன்டி என்னை எப்படி பிடிச்சிருக்க? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி விட்டு. அது குளிருது. சரி இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, பெட்டுக்கு போவோமா? ஜேகே வாய் நான் பெட்டில் லே பண்ணான். ஜேகே இந்த பெட் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கூட இங்கே தான் நடக்கும்ல? ஆமாம் இங்கே தான் நடக்கும், அதுவும் இப்போவே நடக்க போகுது. ஒயின் ஒரு ஸ்மைலோடையே ஜேகே பார்த்துட்டு இருந்தா. ஏய் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கியாடி? ஒன்றா